இன்றைக்கு நாங்க செய்யறது என்ன? போனை எடுத்தாம அவனே. ஆம்பளையும் விதி விலக்கு இல்லை, பொம்பளையும் விதி விலக்கு இல்லை. செல் பிடிச்சவன் கையும் சொறி பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது, சுரண்டிக்கு தானே இருக்கு. எந்நேரவும் அதெல்லாம் அதுல இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு 24 hours அதெல்லாம் நொய்யண்டு அதெல்லாம் தட்டி தட்டி. புருஷன் இருப்பான் ஊர்கிட்ட, போன்ல இருப்பா இவன். பொண்டாட்டி இருப்பா வீட்டுல, போன்ல இருப்பான் அவன். பொண்டாட்டிய தொட்டத்தை விட போனை தொட்டதான் கூட. ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டியும் பக்கத்துல இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ஆளோட பேசிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அவரை பாட்டுக்கு அவர் போன்ல இந்த புள்ள எல்லாம் செஞ்சு வந்துட்டி பாக்குற புருஷன் போன்ல, மறுவா குஷினிய வெளிச்சாய் போட்டு வந்துட்டி பாக்குற போன்ல, பாப்பா ஒரு சட்டி உடுப்ப கழுவி போட்டு வந்துட்டி பாக்குற போன்ல, போய் படுத்துருவாள். இந்த ஆள் திருந்த மாட்டாங்க. குடும்பங்கள் பிரியுது, நிறைய குடும்பங்கள் பிரியுது. காரணம் என்ன? போன், இந்த டிவி. இதை நீங்க இப்படியே வச்சுக்கிட்டு புள்ள வளர்த்தா உங்களோட புள்ள இதை விட வேகமா நிற்கும். உங்களோட மாப்பிள்ளை மார்க்கிட்ட சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் மாறுங்க தயவு செஞ்சு. நீங்க பொம்பளையில் அதை விட மோசம். இந்த நாடகம் போகுதாமன்ட்டா இனி நகைய கலட்டிக்கு போனாலும் விளங்குறது நாடகத்துல குந்தினா. வீட்டுக்கு விருந்தாளி வருதுல்வா, வீட்டுக்கு ஒரு மணி வந்தா டிவி ஓ பண்ணிவிட்டு வாங்க மணி இங்க தண்ணி விடுங்க. அது இல்லை, வாங்க இருங்க அவளை சேர்த்து பாருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கா. இடையில ஒரு விளம்பரம் போகும் இல்லவா, அந்த விளம்பரத்துல திரும்பி மாறா எப்படி சோமா இருக்கீங்களா, இனத்துல வந்தீங்க நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாரும் சோமாங்க. விளம்பரம் முடிஞ்சிடும். அவள் பதில் சொல்றதை எதிர்பார்க்கறல்ல, மாறா டிவியை தான் பார்க்க. இதுக்கடையில் அவளுக்கு ஆட்டா வந்துடும். நீ ஆட்டா வந்துட்டு போட்டாங்க, போயிட்டு வாங்க அடுத்த நாடகம் பார்க்கணும். நான் இதான் வாழ்க்கை, இப்படியே நடக்குது. அப்ப இதை பார்த்து பிள்ளைகள் நல்லா வருமா? இன்னைக்கு உண்மையிலேயே சமூகம் சீர்கட்டு போறதுக்கு காரணம் இந்த போனும் டிவியும் தான். போனும் டிவி காட்டி கொடுக்குது, போன் கூட்டி கொடுக்குது. அவ்வளவு உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதுகளை தூக்கி வைங்க, இந்த டிவியும் போனையும் தூக்கி வைங்க. அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரு போன் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு கோல் எடுக்கத்தான் ஒரு போன், அதுக்கு நார்மல் போன் உங்களுக்கு போதும். ஒரு ஆண்ட்ராய்டு போன், ஒரு டச் போன், அது இது தேவையே இல்லை, தேவையே இல்லை. எனக்கு நான் போன கிழமை ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங், வெளிநாட்டில் இருக்கிற புருஷனுக்கு இவட போட்டோ ஒன்றை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கா, தவறுதல் இன்னொருத்தனுக்கு போயிட்டு போட்டோவில் இவ கொஞ்சம் குறைய அவுடுத்துக்கிட்டு இருந்துட்டான். அந்த போட்டோவை அவன் வச்சு இத நெட்ல போடுவேன், நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் என்று அவன் ஒரு லிஸ்ட் அனுப்பிவிட்டான். இவ பயத்தில் என்ன செஞ்சான், அவன் லேசான லிஸ்ட தான் போட்ட பயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமா போய் மறாது பெரிய கேஸா போய் குடும்பம் பிரிஞ்சு அவனோட தொடர்பு சொல்லி தப்பு நடக்குது அப்படியே. அப்ப இது என்ன கை தவறி போற அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய போனுகள் இருக்குது. கை தவறி போற வீடியோ ஒன்னா இருக்குது, நாம கதைக்கிற தவறுதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுற. இந்த ஐஎம்ஓங்கிறதுல சும்மா கை வட்டா சரி உங்களோட வீட்டு இருக்கிற அம்பட்டும் வீடியோ ஆகி அந்த போன்ல இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் சும்மா வீடியோ போகும். இப்படி வீடியோ போய் சூசைட் பண்ணாக்கள் அமெரிக்காங்க. மானம் போய் பக்கத்துல தற்கொலை செஞ்சாக்கள் இருக்காங்க. எனக்கிட்ட சூசைட் பண்ணி இந்த போனால பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணி தப்பி கவுன்சிலிங் வந்தாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆபத்தான ஒரு விஷயம், மோசமான ஒரு விஷயம். தேவையில்லை இந்த போனு, சும்மா நார்மல் போன் ஒன்று வச்சுக்கோங்க. அது தேவைக்கு மட்டும் கோல் எடுக்க. தெரியாத நம்பர்ல போன் ஆன்சர் பண்ணாதீங்க. அது சும்மா பேச்சு மட்டும் நான் சைத்தான் உங்கள்கிட்ட தருவான். ஒன்றும் தேவையில்லம்மா. நமக்கு மகரமான ஆக்களோட நமக்கிட்ட ஒரு பேச்சும் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சமூக கொடுமைகள் தலைவிரிச்சு கிராமம் பட்டணம் எல்லா இடத்தையும் மாற்றுது. காரணம் அந்த போனு, இன்டர்நெட், டிவி. அதை தயவு செஞ்சு மூடி வச்சுட்டு புள்ள வளர்க்குற வேலையை பாருங்க. பிள்ளைக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது, பிள்ளைக்கு இல்ம சொல்லி கொடுக்கிறது, இதை செஞ்சு பாருங்க. நாங்க உட்கார்ந்து பிள்ளைக்கு ஓதி கொடுக்கணும். இன்றைக்கு மொண்டசரி பிள்ளைக்கு டியூஷன்
மொண்டசிறிய தேவையான்னு கேட்கணும். மொண்டசிறி தேவையா? அந்த முதலாம் ஆண்டு பிள்ளைக்கு வகுப்பு, 2ஆம் ஆண்டு பிள்ளைக்கு வகுப்பு. நான் கேட்க, 2ஆம் ஆண்டு புத்தகத்தை படிச்சு கொடுக்க தெரியாத மக்கா நாம் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூட. O level பாஸ் பண்ண பிள்ளை தேவை, A level பாஸ் பண்ண பிள்ளை தேவை கல்யாணம் பண்றாங்க. பிள்ளை பிறந்த உடனே 5 வயசு பிள்ளைக்கு டியூஷன் எங்க நடக்குன்னு தேடித்துறாங்க. அப்ப உண்ட பொண்டாட்டி என்னத்துக்கு இருக்கா? ஏபிசி தானே சொல்லி கொடுக்குற. அந்த ஏபிசிடிய உம்மா இருந்து சொல்லி கொடுத்தா என்ன? அவருக்கு டைம் இல்ல. இப்ப வா பட்டிமன்றம் நடத்துவோம். என்ன டைம் இல்ல? உன்ன பொண்டாட்டி கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாவா? இன்னமும் ஃபேக்டரி நடத்துறாவா? அந்த காலத்துல நெல்லு குத்தின அரிசி புடைக்கிற சொலக கொடுத்து பாருங்களேன். இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைகள்ட்ட சொலக கொடுத்து புடையண்டா புடைக்க. சொலவு இனத்துக்கு, சொலவு இனத்துக்கு இலக்கறி வைக்க, அதுக்குதான் சொல்லணும். அரிசி நெல்லு குத்தணும், அரிசி புடைக்கணும், அரிசிக்கு கல்லு கிடக்கு, அரிசி அரிக்கணும், அதுக்கு அரிக்க மேலான்னு சொல்ல. அது இல்லை. இப்ப அரிசி அரிக்கணும், கொல்லி கொத்தணும், கோடாலி விட்ட இல்ல, கொச்சிக்கு அரைக்கணும், அம்மி கிளவி விட்ட இல்ல. இப்ப தூள் அடுப்பு இல்லாட்டி கொல்லி அடுப்பு, அடுப்பு கொல்லி அடுப்ப மூட்டுறதே ஒரு ட்ரிக்ஸ். அடுப்புக்கு சும்மா கொல்லிய வச்சா பத்தாது, அதை வைக்கிற மெதட் இருக்குது. தூள் கொல்லி சின்ன கொல்லி நடுவில் வச்சு காத்து போற மாதிரி இடம் வச்சு மத்த கொல்லிய கிளப்பி வச்சு குச்சை தட்டி வச்சா எண்ணெய் ஊத்தாம நெருப்பு மூட்டுற. இது வச்சு அடுப்பு மூட்டி சோறு கஞ்சின்னு இருக்கிற பதத்துக்கு சோறு புழுங்குற நேரம் சோறு பார்த்து மூடுறேன்னு சொல்றேன். அதை கண்டணும், இல்லாட்டி சோறு அவுட். இப்படி சோறு கறி ஆக்கி உடுப்பு கையால கழுவி எல்லாம் செஞ்சு விட்டு அப்ப உள்ள அம்மா எங்களுக்கு ஓதி தந்த, எங்களுக்கு படிச்சு தந்த. இப்ப உள்ள அம்மாமாருக்கு இந்த சோறு கஞ்சி இருக்கிற செக்ஷன் எல்லாம் இல்ல, அதுக்கு ஒரு சட்டி ஒன்று வருது. அரிசி கழுவுறல அப்படியே கொட்டி போட்டு அந்த தண்ணிய நீங்க கூட வச்சாலும் மட்டும் இல்ல குறைய வச்சாமல அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒழுங்கா மூடி ஓவாகும். திறந்தா சோறு இருக்கும். அதுக்கு சட்டு உடுப்பை கொட்டி வச்சா கழுவி துறைச்சி காய வச்சு வைக்கும். ஐமன்றதுக்கு இந்த பேர் இல்லை அந்த மிஷின், அது வேற. இந்த கொச்சிக்கு அடிக்கிறாது இதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் பக்கத்து பக்கட்டா வருது. கொட்டினா சோறு கறி இறைச்ச கொட்டி இந்த பக்கட்டை கொட்டி பெரட்டுக துண்டுல எழுதிருக்கு பெரட்டினா இறைச்சி கறி. இப்படி ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துக்கு 50 பேருக்கு சமைச்ச பொண்டாட்டிக்கு 5 வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க நேரம் இல்லைண்டா இதுக்கு என்ன செய்ய? அப்ப எங்க அந்த நேரம், அந்த மிச்ச நேரம் எங்கண்டா? அந்த மிச்ச நேரத்தை டிவி கடன் வேண்டிட்டு விளங்கிட்டா. ஏனண்டா நேத்து நாடகம் முடிய கொள்ள நஞ்சு போத்தல துறக்க கொள்ள தொடரும் என்று திறந்தேன். நஞ்சு போத்தல இப்படி திறந்து அங்க கொள்ள தொடரும். அடுத்த அண்டைக்கு இது கட்டாயம் பார்க்கணும், பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கலாம். இன்றைக்கு கொஞ்சம் பேர் பயானுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நேத்து வாரண்டு முடிவு எடுத்திருப்பாங்க. நேற்றைய நாடகம் துவக்க நீட்ட கொள்ள முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு பயம் போனா போகட்டும், அவன் சுட்டானா இல்லையாண்டு பார்க்கணும். அப்ப இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கு பயான் இல்லை. இதுதான் நடக்கும். அப்ப நம்முடைய நேரம் இல்லாம நம்முடைய பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கலையே, எனக்கு இன்னொருத்தி சொல்லிக் கொடுக்க, அதுக்கு 500 ரூபாய் காசு வேற, அதுக்கு புரிச்சு இன்னும் ஓட விட்டு உழைக்கணும். இப்படி இல்லாம நம்முடைய பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறது. நம்மகிட்ட ஈமான் இருக்கணும்னா நாம களிமை சொல்லிக், நாம துவா சொல்லிக் கொடுக்குற, நாம குர்ஆன் சொல்லிக் கொடுக்குற, நாம ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குற. இல்லதா 10ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்கலாமே, நான் படிச்ச படிப்புக்கு அட்லீஸ்ட் 5ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்கலாமே. அப்ப நாங்க வீட்டுல சும்மா இருக்கோம். நமக்கு என்ன தேவை? ஃபேஷியல். கொஞ்சம் பேருக்கு புருஷன்மார் எங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் அந்த பயான்ல சொல்லுங்க மௌலவி, 500 ரூபாய் மௌலவி ஒரு டப்பா. என்ன டப்பாடான்னு கேட்டேன். அந்த கருப்பை வெள்ளையாக்குற டப்பாவா? அப்ப நான் கேட்கேன், அவள் வெள்ளையா யார கல்யாணம் பண்ண போறாள்? பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிட்டாள். அதுக்குள்ள அந்த ஃபேஷியலை செஞ்சா 2000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து செஞ்சுக்கிட்டு வந்தா கழுவினா கழுவு பெய்த்திரும், புழுவும் இல்லை தொடுகையும் இல்லை. அது வேற. தயவு செஞ்சு இந்த வீண் விரயத்தை எல்லாம் முட்டு போட்டு நாங்க குர்ஆன் ஹதீஸை படிக்கணும், பிள்ளைகளை படிச்சு கொடுக்கணும், மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும் என்கிற ஒரு நிலைக்கு நாங்க வந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்த்தா நம்முடைய பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்துல நல்ல பிள்ளைகளாக வரும்.